தற்போதைய அண்மை செய்தி. மதுரை நிலையூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகள் தயாராகி வருகின்றன. காளைகளுக்கு நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி மற்றும் மண்குத்துதல் போன்ற பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தி வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். வினிதா, மதுரை மாவட்டம் நிலையூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு நடைபயிற்சி மற்றும் நீச்சல் பயிற்சி, மண்குத்தல் போன்ற பயிற்சிகளை அளித்து அந்த காளைகளுடைய உரிமையாளர்கள் தற்போது காளைகளை தீவிரமாக தயார் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். உலக புகழ் பெற்ற, உலகமே உற்று நோக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளானது இன்னும் 14 நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகளை தயார்படுத்தும் பணியில் தற்போது காளையின் உரிமையாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளானது அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் என அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் 14 நாட்கள் நடைபெற உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வருவதால் காளைகளை தயார்படுத்தும் பணியில் காளையினுடைய உரிமையாளர்கள் தீவிரமாக தங்களுடைய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நீச்சல் விழுதல் மற்றும் மண் குத்துதல், நடைபயிற்சி போன்ற பயிற்சிகளில் தங்களது காளைகளை ஈடுபடுத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்து ஜல்லிக்கட்டு போட்டியாளர்கள் அதாவது உரிமையாளர் கூறும் பொழுது, ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தினமும் நடைபயிற்சி மேற்கொள்வதும், நீச்சல் பயிற்சி, அதே போல காளைகளுக்கு உணவாக பச்சரிசி, பருத்திக்கொட்டை உள்ளிட்ட ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வருவதாகவும், உலகமே உற்று நோக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளானது தை மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இதற்காக ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக காளையின உரிமையாளர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை தீவிரமாக தயார்படுத்தி வருகிறார்கள். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான காளைகளை நிலையூர் அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் தங்களுடைய ஜல்லிக்கட்டு காளைகளை தீவிரமாக ஈடுபடுத்தி வருகிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.